ஐடியா பாத்துடா. நான் ஜெயிச்சிட்டேன். ஐயா என்ன பைத்திய மாதிரி பண்ணிட்டு போறாப்ல. சிங்கம் நீ சிங்கம் இப்படிலாம் பண்ணக்கூடாது. தம்பி, இங்க ஒருத்தர் குழந்தைய வச்சிட்டு இருந்தாரு, அவரை பாத்தீங்களா? இல்லக்கா, பாக்கல. ஐயோ, என் குழந்தை. ஐயோ, ஓ எடே ப்ரூஸ்லி, என்னடா இது குழந்தை திடீர்னு வீல் கத்துதேடே. அப்ப எதிர்காலத்துல குழந்தை பெரிய பைக் ரேசர் ஆயிரும்னு நினைக்கிறேன். என்னடா உளர்ற? நீ தானே சொன்ன வீல்னு கத்துதுன்னு. கிறுக்கு பயல, பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காம அவங்க அம்மா எங்க இருக்கான்னு பாருடே. அவங்க அம்மாவா ஏதோ ஸ்கேனிங்க்கு போறேன்னு போச்சு. இரு பாத்துட்டு வரேன். போடு. ஒண்ணு இல்ல. எங்க காணோம்? எங்க கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு ஒரு அம்மா ஸ்கேனுக்கு போனாங்கல்ல, அந்த அம்மாவை பாத்தீங்களா? அவங்க அப்பவே ஸ்கேன் முடிச்சிட்டு போயிட்டாங்களே. போயிட்டாங்களா? எங்க போயிருக்கோம்? தேடி பாப்போம். சிங்கம் அந்த அம்மாவை எங்க தேடினாலும் காணோம். சிங்கம் என்னடா சொல்லுது? நல்லா பாத்தியா நீ? நல்லா தேடி பாத்துற சிங்கம், எங்கேயும் காணோம். இப்ப என்னடா பண்றது? சிங்கம் பதறாத. இந்த மாதிரி அழுவுற குழந்தைய எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ண போற? ஏன்னா நான் குழந்தையா இருக்கும் போது அழுதல்ல, என்ன எப்படி சமாதானப்படுத்தினாங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படியாடே? அவ்வளவு ஞாபக சக்தியா உனக்கு? ஆமா சிங்கம், இப்ப பாரு. குரங்கு மூஞ்ச காட்டி ஏழை குழந்தைய பயமுறுத்துற. வேற ஏதாச்சும் பண்ணு. இரு சிங்கம், நான் சூப்பரா பாட்டு பாடுவேன். இப்ப பாரு. இது ப்ரூஸ்லியின் தாலாட்டு. நிறுத்தல. என்னடா இது? சில்வர் பாத்திரத்துல கரண்டி விட்ட மாதிரி பாடிட்டு இருக்க. இது என்னாலே கேட்க முடியல. சிங்கம், என் குரல் அவ்வளவு மோசமாவா இருக்கு? சரி, இப்ப பாரு. என்ன பண்ண போற? சிங்கம், நான் ரோட்ல நிறைய பாத்திருக்கேன் சிங்கம். இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ரோட்ல என்னவே பார்த்த? தெருநாயவா? ஐயோ இல்ல சிங்கம், வித்த. டேய், குழந்தை கத்தத நிப்பாட்ட சொன்னா வித்த காட்டத பத்தி பேசிக்கிட்டு இருக்க. லூசாட நீ? ஐயோ சிங்கம், அத பண்ணா குழந்தை அழுகி நிப்பாட்டிரு சிங்கம். இப்ப பாரு. நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல. அவங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தேடு. ஊரா விட்டு புள்ளைய நான் கையில வச்சிருக்கிறது யாரும் பார்த்தாங்கன்னா என் இமேஜ் போயிரும்ல. நீ இந்த பாப்பாவோட அம்மா முதல் தேடு. போட. சரி சிங்கம். ஆக்சுவலி இவ்வளவு நாளா இந்த பிசினஸ் மீட்டிங்ஸ் எக்ஸிகியூஷன்ஸ் இது எல்லாமே என்னுடைய பார்ட் ஒரு 50% தான் இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் சிவசங்கரி ஆண்டி தான் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ கொஞ்ச நாளா அவங்களுக்கு ஹெல்த் சரியில்லை. காரணம் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய சன் எழில் காணாம போனதுல இருந்து அவங்க ரொம்ப சிக்கா இருக்காங்க. பிசிக்கலி மென்டலி அவங்க இப்போ ஸ்டேபிளாவே இல்லை. சோ அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. அதனால இந்த ஆபீஸ் டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன்.